சஞ்சய் நட்ராஜன் ரெண்டு தம்பிங்களையும் தான். உங்களுக்கே தெரியும், முதல்ல உங்க தம்பி நட்ராஜ் தான் நம்ம மாப்பிள்ள நினைச்சுக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் தான் சஞ்சய் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சது. ஆனா சஞ்சய் மாதிரி ஒருத்தரோட வாடுறதா இருந்தா அந்த ஒரு வாழ்க்கையை வேணாம் தான் எந்த பொண்ணு சொல்லுவா. நின்னா குத்தம், உட்கார்ந்தா தப்பு, மூச்சு விட்டா கூட பிரச்சனை. இது வரைக்கும் சஞ்சய் என்கிட்ட பேசினது மொத்தமே ஒரு 50 வார்த்தை தான் இருக்கும். 50 ஆசிட் பாட்டிலுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. எங்க அக்கா லவ் பண்ணதால நான் எதை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாலும் இதுதான் காரணம்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே இதான் என் தலையெழுத்துன்னு ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி திவ்யா, இதுல நடராஜ் என்ன பண்ணா? அவர் எதுவும் பண்ணல. சஞ்சய் ஒவ்வொரு தடவையும் கோவமா பேசுறப்பவும் தேவையில்லாம நட்ராஜ் ஞாபகம் வந்து தொலைக்குது. ஒருவேளை இவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லணும்னு தோணும். என்ன இதுன்னு சொல்லி என் மனசை நானே சமாதானப்படுத்திக்குவேன். இதுதான் எனக்கு சாகுற வரைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாம என்ன பண்ண முடியும்? நீங்க மேக்கப் போட்டு முடிங்க, ரிசப்ஷனுக்கு டைம் ஆகுது. திவ்யா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. கடவுளை வேண்டிக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆப்ஷனே இல்லாதப்போ அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். சாரி திவ்யா. உட்கார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இல்லடா, தங்கச்சி மாப்பிளையும் திருப்பதிக்கு போயிருக்காங்கல்ல, கூட்டத்துல தொலைஞ்சு போயிருவாங்கன்னு பாக்குறியா? உன் மாப்பிளைய பார்த்து கூட்டம் கலைஞ்சு போகாம இருந்தா சரி. டேய், நீ ஒருத்தடா. நாளானிக்கு வளகாப்பு, அதுக்குள்ள வந்துருவாங்கல்ல. ஏமா இந்த நேரத்துல அவங்களை யார் போக சொன்னது? இல்லடா, திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க, அதுக்குதான். திருப்பம் வருதோ இல்லையாமா, உன் பொண்ணுக்கு அறிவு வந்தா சரி. ஆமா, உனக்கு அப்படியே ரொம்ப தான் அறிவு. மா, உனக்கே இது ஓவரா இல்ல? உன் புள்ள இங்க உட்கார்ந்துருக்க, ஒரு பேச்சுக்கு கூட குர்றான்னு சொல்லாம நீ பாட்டு குடிச்சிட்டு இருக்க. டேய், இதெல்லாம் நீ குடிக்க கூடாதுடா. நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அப்படியா? சரி, இந்தா குடி. மா, என்னம்மா அது வாயிலே வைக்க முடியல, இத போய் ரசிச்சு குடிக்கிற? இது சுக்கு கசாயம்டா. எனக்கு காலையில இருந்து வயிறு சரியில்லை, அதான் குடிச்சிட்டு இருக்கேன். எதுக்குடா பல்ல காட்டுற? இல்ல, நாளானைக்கு வளகாப்பு, 7-8 சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. இப்போ உனக்கு வயிறு சரியில்லை, அத நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு. டேய், அதுக்குதான் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா, நான் வயித்துல இருக்கப்போ உனக்கும் வளகாப்பு பண்ணி இந்த மாதிரி சாப்பாடுலாம் போட்டாங்களா? பின்ன போடாம? மதுரை நாய்க்கர் மஹால்ல நடந்தது. ஊர் சனமே வந்து சாப்பிட்டுதுன்னா பாத்துக்கோ. ஏன்
மா என்கிட்டே வா. பின்ன உங்க அப்பா என்ன சம்பாரிச்சு வந்து கொட்டினாராக்கும். அந்த ஆளுக்கே நான் தான் சோறு போட்டேன். இப்போ உனக்கு போட்டுட்டு இருக்கேன். டேய் என்னடா இன்னைக்கு வருமானம் எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்க. மதியம் ஆட்டோ எல்லாம் பிடிச்சு வரா. மா என்னம்மா அது அநியாயமா இருக்கு? சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படி செலவு பண்ணா இப்படி உள்ள வந்தோன்னு கேளுமா. டேய் நீ அப்பப்ப பழைய நிலைமைக்கு போயிட்டு இருக்க. இத பாரு, ஏதோ அவ இருக்கிறனாலதான் தின்னது சரிக்க இந்த கசாயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ இல்லன்னு வச்சுக்க வெறும் கஞ்சி தான். வா மதி, வா வா. என்னாச்சு மதி? ஏன் உடம்பு சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இவ்வளவு நேரம் கழிச்சு வரையே, அதான் பயந்துட்டேன். சஞ்சய்க்கு கல்யாணம் நடக்கிற மண்டபம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். டேய் என்னடா ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு போல. ஐயோ அப்ப நம்ம கதி என்னடா சொல்ற? பின்ன ஏற்கனவே இவன் நம்மள மதிக்க மாட்டா. இப்ப சித்தப்பா வீட்டோட வேற சேர்ந்துட்டா. சுத்தம். ஐயோ என்னடா பயமுறுத்துற? ஆமா, திங்கறத பத்தியே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தல்ல. வளகாப்பெல்லாம் முடிஞ்சு மதியம் எங்கேயே தங்க வைக்கிறத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? டேய் இவ்வளவு பண்ணி இங்க கூட்டு வந்தவளுக்கு அது தெரியாதா? என்ன பண்ண போற? எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் பேசாம இரு. மதி மதி இங்க வாமா கொஞ்சம் வா. அப்படி இப்படின்னு உங்க சித்தப்பா குடும்பத்தோட போய் சேர்ந்துட்ட போல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் திவ்யாவுக்கு மேக்கப் போட தான் போனேன். அப்படியா? அப்படின்னா அவங்களாம் உங்ககிட்ட பேசவே இல்லையா? துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கும் நமக்கும் என்னைக்கும் செட் ஆகாது. நீ இப்படி சொல்ற, ஆனா அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு. சொத்துக்காக இப்போ ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண போறாங்க. கல்யாணங்கிறது ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் பண்ணணும், அதுதான் நியாயம். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சில பேர் இப்படி நடந்துக்கிறாங்க. யார சொல்றீங்க? அந்த சஞ்சய் பையல தான். அப்பனும் மகனும் சாதாரண ஆள் கிடையாது. உன் சித்தி மகன் இருக்கானே, அவன் ஏற்கனவே வீட்டுக்கு தெரியாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துன வச்சிருந்தான். முதல்ல அந்த போர்டை எடுத்துருங்களேம்மா. தம்பி நீங்க கவலையப்படாதீங்க, வேற யாருக்கும் விட மாட்டேன். தைரியமா போயிட்டு வாங்க. போலாமா? உட்காரு. வரங்கம்மா. சரிப்பா. ஏமா இங்க ஏதாவது வீடு வாடகைக்கு இருக்கு? இப்பதானம்மா விட்டேன். அதோ போறாங்க பாருங்க, புதுசா கல்யாணமான ஜோடிங்க. அவங்களுக்கு தான் வீட விட்டுருக்கேன். புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணமா? எல்லாருக்கும் இந்த பையன் காது குத்திட்டு இருக்கான். நான் அத பாத்துட்டேன். அத உங்க சித்தி கிட்ட சொன்னப்போ அதுக்கு என்னமா சண்டைக்கு வந்துட்டா தெரியுமா? உங்க பையன் சஞ்சய் இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப தெரியுதா இந்த பொம்பளைய நான் ஏன் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னேன்னு? நான் இட்டு கட்டி எல்லாம் எதுவுமே சொல்லலங்க. இத பாரு, மரியாதை எழுந்திருச்சு வெளியே போயிடு. யார் புள்ளைய பத்தி என்ன வார்த்தை பேசுற? உன் புள்ள உன் சமன் வீட்டு பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளைய நினைச்சிட்டியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மானம் கெட்டுப்படும் சொல்லிட்டேன். அதாங்க நல்லதுக்கே காலம் இல்ல. நீங்க வேணா இப்ப என் கூட வாங்க, அந்த வீட்டை நானே வந்து காட்டுறேன். விளக்குமாறு பிஞ்சிரும். வெளியே போன்னு சொன்னலப்பா. அது சரி, எனக்கு என்ன வந்துச்சு? நாளைக்கே சந்தி சிரிச்சு தெருவில் உட்கார்ந்து அழுவீங்கல்ல, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அடச்சி, முதல்ல எழுந்து வெளியே போ. போ வெளியே. அயோக்கியன புள்ளைய பத்தி ஏன் புள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கேன்? தண்ணிக்குள்ள முங்கனவன தீவிட்டி வச்சு தேடின மாதிரி உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க. என் புத்தியே என் செருப்பாலே அடிக்கணும். அடிச்சுக்கப்போ. போறேன்மா.
அந்த பொண்ணு யாருன்னு தெரியும்ல, ஏதோ போதை மருந்து கடத்தி விக்கிறவளாம். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் என்னை பார்த்தாலே உங்க சித்திக்கு ஒரே பயம். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரும்போது கூட எப்படி என்னை பார்த்து நடுங்க நான் பார்த்தல. என்ன இவ்வளவு தூரம்? அதான் பத்திரிக்கைக்கு வரேன்னு போன்ல சொல்லியிருந்தேன். ஆமா ஆமா நான் தான் உங்க சித்திய பாவம்னு நினைச்சு இதெல்லாம் வெளியில சொல்லாம இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன மதி, நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவனா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நான் தான் அந்த பொண்ணை நேராவே பாத்துருக்கேனே. எங்க? அதான் நம்ம சோமுவ சேர்த்திருந்த அதே ஆஸ்பத்திரி தானே அந்த பொண்ணையும் சேர்த்திருந்தாங்க. அப்பதான் எனக்கு விவரமே தெரிஞ்சது. எங்கம்மா போற? இது டாக்டர் ரூமா? இல்லம்மா, உள்ள போச்சுல ஒரு பொண்ணு, அதுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரு? கூட்டிட்டு போச்சா போலீஸ்கார பொண்ணு, அதுவும் சொந்தக்கார பொண்ணு. நானும் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரி தான், நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அந்த பொண்ணுக்கு என்னம்மா பிரச்சனை? அந்த பொண்ணை ஜெயில இருந்து உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. ஆமா, அந்த பொண்ணு எதுக்குமா ஜெயிலுக்கு போச்சு? அந்த பொண்ணு ஏதோ போதை மருந்து கடத்துற பொண்ணா. அப்போ இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தப்போ நீங்க இங்க தான் இருந்தீங்க. அது உண்மையை சொல்லுங்க, இங்க தானே இருந்தீங்க? இப்போ அதுவா முக்கியம்? அந்த பயல பாரு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு. என்னவோமா, நல்லதுக்கு காலமே இல்ல. என்ன பார்த்து உன் சித்திக்காரி என்னென்னமா பேசிட்டா பாரு. ஐயோ, யார் நினைக்கிறாங்க தெரியலையே, போறக்கேருது. மேடம், 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 மேடம். என்ன? பாத்ரூம் போகணும். ஐயோ, போயிட்டு வாமா. பாத்து மெதுவா புடிச்சுக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க, நான் பக்கத்துல தான் இருக்கேன். சரி. ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இவ்வளோ சின்ன வயசுல ஜெயிலு கேஸுன்னு தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். நான் பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் தான் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்துருச்சு. நான் ஒரு பணக்கார வீட்டு பையனை லவ் பண்ணேன். என்னை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணான். 2 நாள்ல நான் கஞ்சா கடத்தினேன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன போலீஸ்ல மாட்டி விட்டாரு. இப்ப அவங்கள விட பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து அந்த பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க. அவனுக்கு நாளைக்கு கல்யாணம். என்ன அவன் கல்யாணம் பண்ணதுக்கான மேரேஜ் சர்டிபிகேட், என் கூட இருந்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே அடாவடியா தூக்கிட்டு போயிட்டாங்க. எவிடன்ஸ் போனா என்ன, என் உயிர் இருக்குல்ல, கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு கை பாத்துறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன்.
சொல்லு மதி. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்கம்மா? இல்ல அவசரமா அம்மா பார்க்கணும். தனியாவா போவ? ஏன்? இல்ல சோமு துணை கூட்டு போன்னு சொன்னேன். டேய் வேற சட்டை போட்டு அத்தை வீட்டு வரை கூட்டு போ. போடா மதி, நீ கொஞ்சம் உட்காரு, அவன் சட்டை போட்டு வரட்டும். போ உட்காரு. டேய் சீக்கிரம் கிளம்புடா, சீவிக்கிட்டே இருக்க. மா என்னையம்மா இந்த நேரத்துல அலைய விடுற? டேய் அந்த சஞ்சய் பத்தி சொன்னோன்ன அவ முகம் எப்படி மாறிச்சு பார்த்தல? கண்டிப்பா ஏதோ நடக்க போகுதுடா. என்ன நடக்குதுன்னு கூட இருந்து பார்த்து சொல்லு. மா மத்தவங்கள்ட்ட சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல எதுவும் அள்ளி தெளிக்கலையே. எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம போடா. ரொம்ப நல்லா மாதிரி பேசிக்கிட்டு சீக்கிரம் சட்டை போட்டு வாடா.